வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பொதுவாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதோட இண்டெக்ஸ்லலாம் என்ன அடுத்து எதிர்பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் பேர்ஸில் என்ன நடக்குது, பிட்காயினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம், அதை கமாடிட்டிஸில் கூட என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை தனியாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோங்க. அதாவது நம்மளுடைய மெயின் சேனலான ட்ரேடர் சசி தமிழ் அப்படின்னு இருக்கிற இந்த சேனல்ல இருந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையும் இந்தியன் மார்க்கெட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற சேனலே ஆரம்பித்தோம். ஸோ இது ஆரம்பித்ததுலேருந்தே என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் எதில் வந்து அதிகமாக வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து கோல்டில் மட்டும் ஒரு அப்டேட் வந்து தினமும் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் நான் ரொம்பவே தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸு தினமும் கூட நான் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேங்க. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம அடுத்த US30 இல்லை US100 இல்லை வேறு பேர்ஸு யூரோ யூஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் நேரமின்மை. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு US30 US100 அது இல்லாமல் வந்து யூரோ யூஎஸ்சி ஜிபிபி யூஎஸ்சி இந்த மாதிரி பேர்ஸ்லாம் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்துடலாம். அப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து பார்க்குறதுனால நம்ம டே டைம் ஃப்ரேம்லேருந்து வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணலாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்து இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்குது இங்கே யூஎஸில். மார்க்கெட்டு ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ எலெக்ஷன் அன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ட்வீட்ஸு நான் வீடியோஸ் வந்து அதிகமாக போடலைனா கூட ட்வீட்ஸில் அப்பப்போ வந்து US30 இன்க்ளூட் பண்ணுறதாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைக் ஆகி அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதுலேருந்து தொடர்ந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஒரு புல் பேக் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த லெவலில் இருந்தே வந்து மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே கொஞ்சமாக வந்திருக்கு, மேலே போய் கொஞ்சமாக கீழே வந்திருக்கு, மேலே போய் அதே லெவலுக்கு கீழே வரைக்கும் வந்திருக்குது. திரும்பவும் கூட ஒரு புல் பேக் போயிட்டு கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அப்போ ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது, வெவ்வேறு இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா நம்ம திரும்ப கூட ஒரு ரிவர்சலை இந்த ரேஞ்சிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ டேயில் இதுதான், இவ்வளோ தான் விசேஷம். நீங்கள் வீக்லியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து முன்னாடி இருந்தே வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்தது மார்க்கெட்டு. அதுக்கு பிஃபோராக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024க்கு ஜஸ்ட் பிஃபோர் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரொம்ப லாங் டைம் கன்சல்டேஷன் ரேஞ்ச் இது. ஸோ இங்கேருந்து வந்து நல்லா கீழே வந்த மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இந்த லோவை கட் பண்ண முடியாமல் அப்படியே இங்கேயே நின்றுட்டு இருந்து பிரேக் ஆச்சு. இந்த பிரேக்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்குதுங்க. வீக்லியில் ஒரு நல்ல பிக்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத சும்மா அப்படி சார்ட்டை பார்த்தோன்னு வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் ஹைஸை அவன் பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த ஹையை இம்மீடியட்டாக பிரேக் பண்ணி வந்து மேலே போயிருக்குது. இன்னும் கூட ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா ஓகே, மேலே போகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பையிங் ஆர்வம் இவ்வளோ தான் இருக்குது. இதில் பையிங் ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் பையிங் ஆர்வம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது ரொம்பலாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அங்கேருந்து வந்து ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வரணும். இந்த மூவுக்கான கரெக்ஷன் வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வீக்லியில் நடக்குங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்து நடக்கும், வருஷக்கணக்கில் ஆகும். அதனால் இதை வச்சுலாம் நம்ம ட்ரேடு வந்து எடுக்க முடியாது. அதனால் இதை விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ரீசெண்டாக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவரில் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ். எப்படி வந்து நம்ம டெய்லியில் வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது, சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசினோமோ, அதே இது 1 ஹவருக்கு வந்தீங்க அப்படின்னா
ஒரு 2 நாளாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ஆனால் அங்கிருந்து கீழே வரும்போது என்ன பண்ணிடுது, இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆன ப்ரைஸு திரும்ப கீழே வரும்போது இங்கிருந்தே ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், இதை கட் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும் ப்ரைஸ். நம்ம பேட்டர்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா கண்ணா பண்ணான வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸு இந்த லோவை கட் பண்ணிட்டோம். இந்த லோவை கட் பண்ணானா என்ன ஆகும், நல்ல கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து கீழே போவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே மாட்டான். இங்கெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். அந்த லெவலில் ஒன்றுமே பண்ண முடியல அவனால். திரும்பவும் வந்து மேலே வரும்போது இந்த லெவலில் வரைக்கும் போகணும், இங்கிருந்தே கீழே போயிடுச்சு. திரும்பவும் மேலே வரும்போது இந்த லெவலில் வரைக்கும் வரணும், ஆனால் இங்கேயே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இன்னொரு லோ வச்சுருக்குது. ப்ரைஸு திரும்ப அதே ஏரியாவுக்கு வந்துடுச்சு. பையர்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்வால்மெண்ட்டை வந்து அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. என்ன இன்வால்மெண்ட்டை வந்து பையர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் எதை கட் பண்ணால் மேலே போவான், இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். அப்போ ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்த ப்ரைஸு திரும்ப ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணால் தான் கீழேயும் போவான். ஸோ லெவல்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப 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 முக்கியமான ரோல் வந்து எது வந்து ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் தான். சரிங்களா? அப்போ தொடர்ந்து வந்து மேலே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. மேலே போகும்போது மட்டும் இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. ஏற்கனவே அந்த மாதிரி ஆகிட்டு தான் கீழே வந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து வந்தது. திரும்பவும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான். இப்போவும் வந்து கீழேயே போயிடுச்சு ப்ரைஸ். ஸோ 1 ஹவரில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது. டேயில் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க. 1 ஹவரில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து கிடைக்குது. இதையே 5 மினிட்ஸ் போய் பார்ப்போமா? 5 மினிட்ஸில் வந்து என்ன நடந்துன்னு பார்ப்போமா? ஏற்கனவே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லோ இருக்குது. இந்த லோவை வந்து மார்க் பண்ணி வந்து வச்சுருக்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் 5 மினிட்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக நீங்கள் இதை ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. US30 ட்ரேட் பண்ணால் தான் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகிருக்குது. கடைசி தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியரிஷாக வந்து கீழே போச்சு ப்ரைஸு. ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. அங்கேருந்து தொடர்ந்து வந்து மேலே வந்துடுச்சு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு, மேலேருந்து விழுந்துருக்கான். ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா மேலேருந்து திரும்ப வந்து விழுந்திருக்கான். இந்த புல் பேக்கு இந்த லெவலை கட் பண்ணணுங்க. மேலே வந்ததுன்னா இந்த லெவலை கட் பண்ணணும். மேலே வந்து இந்த லெவலை கட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு மேலே போவான். இல்லைனா போக மாட்டான். அந்த இடம் வரைக்கும் வந்தால் கூட செல்லு தான். அப்போ புதுசாக வந்து லோ வச்சுட்டு மேலே போயிருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஐயை அவனால் வந்து கட் பண்ண முடியல. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தடவை மேலே போனோன்னா மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா புது லோ வைக்கல. அப்போ கூட மேலே போனான்னா இந்த லெவலை கட் பண்ணால் தான் போவான், இல்லை போக மாட்டான். அதில் வந்து என்றைக்குமே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இங்கே சிக்னல் ஓகே, ஆனால் மேலே போகும்போது இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அவன் தொடர்ந்து வந்து மேலே போவான். இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், கீழே. இந்த தடவை கீழே வந்தானா இங்கிருந்தே கூட அவன் மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை தாண்டிட்டானா நல்லாவே கீழே போயிடுவான். இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பை ட்ரேடு வந்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இது இப்படி மேலே போய் கீழே வந்திருக்கு. மேலே போய் கீழே வந்து இங்கிருந்து இப்படியே போய் பிரேக் ஆகி போகிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. இது இப்படி தான் பார்க்கணும் நம்ம. கீழே போயிடுச்சு அதனால் வந்து இது பை கிடையாதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. அது கண்டிப்பாக வந்து பை தான் இந்த இடம். அப்போ நீங்கள் பை பண்ண உடனே கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். லாஸை புக் பண்ணிட்டு கப்பு சுப்புன்னு இருந்துக்கணும். சரியா? அதை பற்றி நம்ம யோசிக்கவே விடாது. ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு. அது கதையே கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். தொடர்ந்து பியரிஷாக வருது. இங்கே லாஸை நீங்கள் புக் பண்ணுறீங்க இந்த கேண்டலில். கம்முன்னு வெயிட் பண்ணுறீங்க. எதுக்காக? ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. க்ரீன் க்ளோஸ் வந்தது. அந்த இடத்துல இந்த ப்ரைஸு தொடர்ந்து மேலே வந்து இந்த இடத்துலேருந்தே மேலே பிரேக் ஆகி போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த லெவல் புதுசாக ஒரு லோ வச்சு அங்கிருந்து வந்து மேலே பிரேக் ஆகி வந்துச்சு. எந்த இடம் வரைக்கும் போயிருக்குது பார்ப்போமா? இந்த இடத்த தாண்டி வந்து மேலே போகணுங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கிறான் தெரியுதா?
அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கான் தெரியுதா? நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு 50% கீழே வந்தானா? வந்துட்டு தான் மேலே போச்சு ப்ரைஸ். அப்போது கீழேருந்து திரும்பவும் கூட மேலே போனவன் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சிலேருந்து தான் திரும்பவும் வந்து விழுந்துருக்கிறான். இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கீழே வந்தானா இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்தே வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங் லெவலாக இருக்குது. ஒரு தடவையும் இந்த லெவல்லேருந்து தான் மேலே வந்தது. அந்த லோவுக்கு போக முடியாமல் தான் மேலே வந்தது. அந்த லோவுக்கு கூட போக முடியாமல் தான் மேலே வந்தது. இந்த லோவுக்கு கூட வர முடியாமல் தான் மேலே வந்தது. ஆனால் மேலே அவனால் போக முடியல. பையர்ஸு இங்கிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டுட்டு வந்தவங்களால இந்த லெவலை பிரேக் பண்ணவே முடியல. இங்கே போனாலே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து செல் பண்ணுறாங்க. அவங்களாலையும் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர முடியலை. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, மேலே பிரேக்கே ஆகலைன்னு இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சம் வந்து வழி விட்டாச்சு. இதை கட் பண்ணவே கூடாது. இதை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், இங்கே வருவான், இன்னொரு லோ கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன பண்ண, எக்ஸாக்டாக இங்கே கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ். இந்த கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ்ன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த கான்செப்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு எங்கெல்லாம் கண்டினியூஸ் பீரிஷ்னஸ் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, அங்கே நம்ம ட்ரேட் எடுத்தால் என்ன ஆயிருந்திருக்கோம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ் மெத்தட், ஒன்லி திஸ் மெத்தட். இந்த மாதிரிலாம் வந்தால் செல்லாது. கொஞ்சம் வந்து புல் பேக் வந்து கீழே வந்து கொஞ்சம் புல் பேக் வந்து கீழே, இது செல்லாது. இப்படி வந்து கொஞ்சம் புல் பேக் வந்து கீழே வரணும், தொடர்ந்து கீழே வரும். தொடர்ந்து கீழே வரணும். குறைஞ்சபட்சம் 3க்கும் மேற்பட்ட கேண்டில்ஸ் இருக்கணும். கொஞ்ச நாச்சும் ரேஞ்சு இருக்கணும். சும்மா இந்த இடத்துல ஒரு கேண்டில், அப்புறம் இப்படி ஒரு கேண்டில், அப்புறம் இப்படி ஒரு கேண்டில், அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் ஒரு சின்ன கேண்டில் இப்படி வந்திருக்குது. இது தொடர்ந்து தாங்க வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் வாதம் பண்ணக்கூடாது. ஒரு கேண்டில் இவ்வளோ பெருசுனாச்சு இருக்கணும். அடுத்த கேண்டில் இப்படி வந்து வந்திருக்கணும். அடுத்து இப்படி வந்திருக்கணும். அடுத்து வந்து ஸ்லோ டவுன் கூட ஆகலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இந்த இடத்துல 10 கேண்டில் வந்து இருக்குது, அதனால் இது தொடர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதனால தான் பயிற்சி பண்ண சொல்கிறேன். அனுபவத்தில் நீங்கள் வந்து என்ன கேட்கறத விட நீங்கள் அனுபவத்திலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் விஷயத்தை சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கற்றுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கற்றுக்கிட்டால் ப்ராஃபிட் வரும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மேலே போகும்போது எப்போவுமே நான் தேவையில்லாத ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா தான் இந்த லைனை நீங்கள் போடுவீங்களே, இல்லைனா இந்த லைனை நீங்கள் போடவே உங்களுக்கு வரவே வராது. ஓகேங்களா? அப்போது இங்கே இருந்து கரெக்டாக வந்து இது நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், மேட்ச் ஆகும். ஓரளவுக்கு நான் மேட்ச் ஆகிடும். ட்ரெண்ட் லைன் போடுறது எதுக்காக, வந்து தொட்டுட்டு போங்கிறதுக்காக இல்லை. இந்த மாதிரி தாண்டியும் வரும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். தாண்டி வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் பிரச்சனை. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணான்னா இன்னும் கீழே போயிடும். எக்ஸாக்டாக வந்துட்டு அதுக்குள்ளார இருந்து ஒரு க்ரீன் ஆச்சு, க்ரீன் க்ளோஸ் வச்சான். க்ரீன் க்ளோஸ்லேருந்து ப்ரைஸு கடன் மேலே போச்சு. எங்கே போச்சு? ப்ரீவியஸ் லெவல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லெவலுக்கு தான் போச்சு. அந்த லெவலில் இருந்து தொடர்ந்து வந்து கீழே வந்தது ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பியரிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து வந்து தொடர்ந்து வந்து கீழே வந்தது. ஒரு புல்லிஷ்னஸ்ஸு அங்கேருந்து 50% போயிடுச்சு. தொடர்ந்து கீழே வந்தது ப்ரைஸு. ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலை அவனால் விட்டு கொடுக்க முடியலை. லைனை போட்டு காமிச்சிருவா, ஒரு நிமிஷங்க. தொடர்ந்து பியரிஷ்னஸ்ஸு கீழே வருது. எப்படி வந்து இதை தான் என்ட்ரி டு எக்ஸிட் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான தடவை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். நீங்கள் அத்தனை 1000 தடவை வந்து பார்க்க தேவையில்லை. நான் பார்த்துட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 தடவைனாச்சும் பாருங்கன்னு சொல்கிறேன். 500 டைம்ஸ் பாருங்கள். நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சில வீடியோஸ்லாம் இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா
அப்போ நான் கோர்ஸு தான் விற்கணும். சரியா? கோர்ஸ் விற்றா தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினிங்கே எடுக்காமல் நீங்களும் வந்து இதை வந்து ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்களும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைங்க. நீங்கள் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். விஷயத்தை தான் என்னால் சொல்ல முடியும். எங்கே போய் ரிஜெக்ட் ஆச்சு, எங்கே வந்து இதாச்சு, இது ஏன் நம்ம மார்க் பண்ணுறோம்? மேலேருந்து கீழே வந்ததில் ஃபஸ்ட்டு பையிங் ஆக்டிவிட்டி இங்கே தான் நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த கேண்டில் வந்து ஆரம்பித்த இடத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்குது, ரெட்லேயே க்ளோஸ் வச்சுருக்குது. அது பிரச்சனை கிடையாது. மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி எங்கே? பையிங் ஆக்டிவிட்டி இங்கே தான் நடந்தது. வை? பிகாஸ் இந்த லெவல்னால். ஆனால் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டாங்க. அவன் மேலே ரிவர்ஸ் வரும்போது இந்த லெவலை கட் பண்ணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான். அப்போ மேலே இருந்து கீழே வந்து திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். ஒருவேளை இந்த லெவல்லேருந்து கீழே வந்துடானா மறுபடியும் மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணால் தான் போவான். அந்த லெவல்ஸ் வில் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோல் எது வந்து ப்ளே பண்ணணும்னா லெவல்ஸ் தான் ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? இன்றைக்கி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு இந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில் வந்துதா. இன்ஃபேக்ட் இந்த பாடி லெவலுக்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப ஜஸ்ட்டில் அந்த லெவலுக்கு வந்துட்டு கீழே வந்துருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணக்கூடியது தான். நீங்கள் சரியான இடத்துல சரியான ட்ரேடு வந்து எடுக்கிறதுனால, கொஞ்சம் விட்டு கொடுத்து எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பே ஆகிட போகிறதில்ல. ஒரே விஷயம், நீங்கள் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணி இந்த லாஸை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும், இந்த ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்கலாம். அப்போ மேலேருந்து என்ன பண்ணால், நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே கீழே வரும்போது புதுசாக ஒரு லோ வந்து வச்சுருக்கணும். வச்சுருந்தா மேலே வர முடியாமல் இப்படி வந்து கீழே வருவான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், புதுசாக லோ வைக்கலை. என்னடா அது, இங்கேருந்து வந்து இப்படி போயிருக்கிறான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான், மேலேருந்து கீழே வரும்போது வந்து லோ வைக்க முடியல. வைக்க முடியாமல் போனால் இப்படி போயிடுவானா? இதுதான் தோணும் நமக்கு எப்போவுமே வந்து இப்படி போயிடுவானா, இப்படி போயிடுவானா, இப்படி போயிடுவானா. ஏன்னா நம்ம செல்லு வந்து இங்கே இருக்குது. இப்போ என்ன நடந்துருக்குது, இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட ப்ரைஸ் வந்து வந்துருக்குது. அதுக்கப்புறம் டோட்டலாக கீழே போயிடுச்சு. ஒரு சின்ன புல் பேக் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, மறுபடியும் கீழே போகுது. அப்போ எங்கே தான் வந்து அவன் வந்து ரிவர்சல் ஆவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பெரும் போராட்டம் நடந்திருக்கு இந்த இடத்துல. பெரும் போராட்டம். ஆனால் மறுபடியும் கூட செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வந்து எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது வந்து பேரலல் சேனல் தான். இது ஒன்றுமே இல்லை. பேரலல் சேனல் வந்து போட்டுக்க வேண்டியதான். பேரலல் சேனல் போட்டு வச்சுக்கிட்டு கீழே மேலே வந்ததுன்னா செல்லு பை வந்து பண்ணிக்க வேண்டியது. ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆகத்தான் போகுது. கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்க, பிரேக் ஆகி எந்த பக்கம் போகுது, நான் என்ன ட்ரேட் எடுக்கணும், அதெல்லாம் இல்லைங்க. மேலே வந்தால் செல் பண்ணுங்கள், கீழே வந்தால் பை பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு டைம் வந்து அவன் பிரேக் பண்ணி கீழேயோ இல்லைனா மேலேயோ போக தான் போகிறான். அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் என்ஜாய் த ப்ராஃபிட்ஸ். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க, இல்லைனா அவசரப்பட்டு இங்கே எடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. இங்கே சென்டராக வந்து எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ப்ராஃபிட்டில் வர மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும், ப்ராஃபிட்டில் வர மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும். அவசரப்படாதீங்க ட்ரேட் எடுக்கிறது. அப்போ மறுபடியும் கூட தொடர்ந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. கீழே தொடர்ந்து வந்துக்கிட்டு இந்த ப்ரைஸு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து 50% வந்து போயிட்டான். இவ்வளோ தான் நமக்கும் தேவை. நமக்கு தேவை இதே தானே. ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து ப்ரீவியஸாக வந்து நடந்துருக்குது. ப்ரைஸு தொடர்ந்து வந்து இங்கேருந்து வந்து விழுந்துருக்குது. க்ரீனில் வந்து கஷ்டப்பட்டு க்ளோஸ் வச்சுருக்கிறான். அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற விக்குக்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறான், அந்த விக்கு வரைக்குமே போயிட்டான். போயிட்டு தான் விழுந்துருக்குறான். அதனால் நீங்கள் டேயில் 1 ஹவர்லலாம் அனலைஸ் பண்ணுங்கள், வீக்லிலாம் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சூப்பராக பண்ணலாம். சுமாரெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், செம்மையாக பண்ணலாம். ஆனால் இது டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க, பயிற்சி பண்ணுவீங்க. படிக்கட்டு மெத்தட் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே வரேன். படிக்கட்டுன்னு என்னது, இந்த மாதிரி வந்து ஹையர் ஐ பண்ணிவிட்டு மேலே போகுதுன்னு பேசுகிறாங்க எல்லாரும். அப்போ ஹையர் ஐ லோயர் லோ அப்படின்னா என்னமோ மாதிரி தெரியும் உங்களுக்கு.
அடுத்து படிக்கட்டில் ஏறி மேலே போகிறான், படிக்கட்டில் இறங்கி கீழே வர்றான். ஸோ இதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது, படிக்கட்டில் இறங்குறான், படிக்கட்டில் ஏறுறான்ட்டு. இப்போ இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, 100 வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருந்தது. இந்த ட்ரெண்டு வந்து எப்படி வந்து எப்போவுமே பெரும்பான்மையான நேரங்களில் எப்படி வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்னதாக, அடுத்து வந்து கொஞ்சம் மிட் சைஸில் இருக்கும், அடுத்து வந்து அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குதா, இப்படி கீழே வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த லெவல்லேருந்தே மேலே போக வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள்லாம் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா கீழே வராமலேயே அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படி தான் பிரேக் ஆகுது. அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா, இதை மார்க் பண்ணி வைக்கலாம், இந்த லெவலை மார்க் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக் வந்திருக்கான், மறுபடியும் மேலே போய் ஒரு புல் பேக் வந்திருக்கிறான், மறுபடியும் மேலே போய் இங்கே தான் புல் பேக் வந்திருக்கிறான். இதையும் தாண்டிட்டானா இங்கே தானே வரப்போகிறான், இதே தாண்டிட்டானா இங்கே தானே வரப்போகிறான். அவ்வளோதான், சின்ன கால்குலேஷன் தான். அங்கேருந்து மேலே போயிடுவானா அப்படின்னா, தொடர்ந்து வந்து மேலே போய்கிட்டே இருந்தான், அதனால கீழே வந்தான். தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான், இப்படியே போய்கிட்டே இருப்பானா, மாட்டவே மாட்டான். கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு தான் கீழே போவான். அப்படி கீழே போகிறதுனா கூட ஒரு சின்ன பை ட்ராப் பண்ணிட்டு தான் கீழே போகும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, தொடர்ந்து வந்து மேலே ஏறி 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 ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் கீழே போவான். அது வரைக்குமே வந்து அவன் கீழே போகிறது சந்தேகம் தான். இப்போ வீக்லியில் என்ன நடந்துட்டு இருக்குது, சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் 2023 இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆச்சு, சின்னதாக வந்திருக்குதான். அடுத்து வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்குதான், அடுத்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து அதே லெவல் கொஞ்சமாக கீழே வந்துருக்குது, மேலே வந்து திரும்ப அதே லெவல்லேருந்து ஹிட் ஆகி மேலே வந்தான். இந்த லெவலை கட் பண்ணால், இந்த லெவலை கட் பண்ணால், இந்த லெவலையே கட் பண்ணி மேலே போயிட்டேன். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து தொடர்ந்து அதே தான் நடக்குது. நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, ட்ரெண்ட் லைன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அது பிரேக் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. ஹையர் ஐ பண்ணும்போது படிக்கட்டு ஏறி தான் அவன் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்கிறான். எப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து உங்களுக்கு கீழே திரும்ப வந்து வர ஆரம்பிச்சிருவான். இங்கே எப்படி கீழே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கிறான், புதுசாக லோ வச்சுருக்கிறான், புதுசாக லோ வச்சுருக்கிறான், புதுசாக லோ வச்சுருக்கிறான். அடுத்த தடவை வரும்போது அந்த லோவை பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணலன்னே புதுசாக ஐ வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. நீங்கள் 100 தான் நடக்குது, இல்லை US 30 தான் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே பேரில், கமாடிட்டியில், பிட்காயினில், எல்லா ஸ்டாக்ஸில், எல்லாத்துலேயுமே அதான் நடக்குது. சரி, ஓகே. இப்போது கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. வீக்லியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். ட்ரேடு எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ் வந்துடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 1 ஹவரில் வந்து ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு ஐடியா இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்தது மார்க்கெட், நல்ல அப் ட்ரெண்ட், நல்ல கன்சல்டேஷன், அப்படியே வந்து கீழே வந்துட்டு. நம்ம ட்ரேடிங்கை 2 விதமாக தான் மூவ் ஆகுதுன்னு அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை விதம், 2 விதம். எப்படி, இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போகும், இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகி கீழே வரும், இது ஒரு விதம். இன்னொன்று கன்சல்டேஷன், ஒரே ஏரியாவில் மேலே கீழே மேலே கீழே போகிறோம், மேலே போகிற மாதிரி கீழே வந்துடுவான், கீழே வர்ற மாதிரி மேலே போயிடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், கீழே வந்துட்டு இருக்கான். எதை கட் பண்ணக்கூடாது, கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும், அவன் அடுத்து லோ பண்ணிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்கணும். மேலே போகணும் அப்படின்னா அடுத்து ஹை பண்ணிக்கிட்டே மேலே போகணும், இவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், 1 ஹவரில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பியரிஷாக வந்தது. ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது, 50% வரைக்கும் மேலே போயிட்டு தான் ப்ரைஸ் வந்து கீழே திரும்ப அதே லெவலுக்கு வந்தது. இந்த லெவலை அவனால் கட் பண்ண முடியாமல் தான் கீழே வந்தான். ஒரே இந்த லெவல்லேருந்தே மறுபடியும் வந்து மேலே போக முடியாமல் வரும்போது கீழே வந்துட்டான். திரும்ப இப்போ வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், போக முடியாமல் இப்போ வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுதான் ஹை, இது ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இவ்வளோ தான் போகணும், இவ்வளோ தூரம் போகக்கூடாது. போச்சுன்னா இன்னும் மேலே போயிடுவான்னு அர்த்தம்.
அதனால் அவன் கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹையே போய் சேலஞ்ச் பண்ணாமல் இங்கிருந்தே வந்து விழணும். 5 மினிட்ஸில் நமக்கான ட்ரேடு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. சும்மா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பீரிஷ்னஸ்ஸு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறமா என்னாச்சு, இவ்வளோ தூரம் வந்து நம்ம 50% தான் எதிர்பார்ப்போம். அதோட இன்னும் வந்து மேலேயே வந்துருக்கு. தொடர்ந்து பீரிஷாக வந்துருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோஸு அப்படியே வந்து மேலே போயிருக்கு. 3 கேண்டல் தான். ஆனால் ரீச் எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்கள். ஒரு புல்லிஷ்னஸ்ஸு மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணல. தொடர்ந்து ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணாமல் தான் வந்துட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு வந்து மெத்தடு வேலை செய்யுது. மெத்தடு வேலை செஞ்சுன்னா நம்ம பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ட்ரேடு எடுக்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம மார்க் வச்சோம் அப்படின்னா அந்த மார்க் வச்சதுக்கு மேலேயோ கீழேயோ போச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுவோம். இம்மீடியட்டாக. சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா தொடர்ந்து பியரிஷ்னஸோ ஒரு புல்லிஷ்னஸோ வந்தோன்னா மேலே போகிறதா நம்ம பார்த்தோம். தொடர்ந்து புல்லிஷ்னஸாக போயிட்டு ஒரு பியரிஷ்னஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இன்னும் ஒரு தடவை மேலே போயிருக்கு. அப்புறமா தான் இந்த இடத்துலேருந்து மொத்தமாக கீழே விழுந்தது தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு. ஸோ ஒருவேளை இதை நினச்சி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். சின்ன ஃபெயிலியரில் வெளியில் வந்துருக்கலாம். நம்ம பாட்டுக்கு இந்த ஃபெயிலை வந்து ட்ராக் பண்ணிட்டு போகிறதே கிடையாது. அந்த வேலையே கிடையாது நம்மகிட்ட. அடுத்த கேண்டில் நம்மளுக்கு எதிராக போச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ ஒரு இடத்துலையும் இந்த படிக்கட்டு மெத்தடையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்ன உங்களுக்கான வெற்றி வந்து தன்னால் வந்து தேடிடும். அதை மட்டுமே சிறப்பாக பண்ணால் போதும். இப்போ யூரோ யூஎஸ்டி மட்டும் பார்ப்போமா. கடைசியாக வந்து 2 சார்ட் பார்த்தோம். யூரோ யூஎஸ்டியும் வந்து பார்த்தோம். இந்த யூரோ யூஎஸ்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வீக்லி சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து போட்டு வச்சது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அப்படி தானே. இந்த லோவை கட் பண்ணி கீழே போகக்கூடாது. ஏன் கட் பண்ணி கீழே போச்சுன்னா இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். இதுக்கு உள்ளே தான் இத்தனை நாளாக வந்து விளையாண்டுட்டு இருந்தது. எத்தனை நாளாக, ஒரு வருஷத்துக்கும் மேலே வந்து விளையாண்டுட்டு இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி போகிற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பை வந்து காட்டுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா நல்லா மேலே போச்சு. ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியல. இப்படி பூ மாலை கொடுத்தான். அங்கிருந்து வந்து தொடர்ந்து வந்து கீழே வந்துட்டு இருக்கு. எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆகலை அப்படின்னா அடுத்த லெவலு இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து அதுலேயும் ஆகலை அப்படின்னா தான் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ இவ்வளோ லைன்ஸ் வந்து நம்ம போடணுன்னு அவசியமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை தாண்டிட்டோம். தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லைன்ஸ்லாம் வந்து போட்டுக்கணும். அப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக 1 ஹவரில் வந்து பார்த்துருவோம் என்ன தான் நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் யூரோ யூஎஸ்டியில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ மேலே வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அப்படியே அந்த லைனை கீழே கொண்டுட்டு வந்தீங்கன்னா கீழேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ரிஜெக்ட் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளாரே சுற்றிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ரேஞ்சில் தான் சுற்றுது. அப்போ இந்த தடவை மேலே போனால் மறுபடியும் ரிஜெக்ட் ஆவானா, பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளார இப்படியே போய்கிட்டே இருக்க மாட்டான். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வந்து போவானா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் தலைகீழாக தான் போவேன் அப்படின்னு வந்து கீழே போயிட்டு இருக்குதான். சரிங்களா, தொடர்ந்து வந்து கீழே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். அப்போ நம்ம செல்லுக்கான வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு தான் வந்து பார்க்கணும். ரொம்ப சமீபத்தில் உங்களுக்கு வந்து இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தேன், அதை மார்க் பண்ணது அப்படி இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு பார்ப்போம். இதை பாருங்கள், நீங்கள் நான் வந்து ட்வீட்டு வந்து போட்டிருந்தேன். இந்த ட்வீட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து கீழே போகுது. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு தெரியாது இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி வந்து சில பேர் கிராஸ் ஓவர் மெத்தடு, கோல்டன் கிராஸ் ஓவரு, அப்படி கிராஸ் ஓவர் இப்படி கிராஸ் ஓவர், இதில் டெய்லியும் வந்து உங்களால் $1000 சம்பாதிக்க முடியும் நிறைய சொல்லுவாங்க கதை.
அதையெல்லாம் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான். அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். அவன் கீழே போனான்னா என்ன பண்ணுவான்? இப்படியே போயிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். எப்போ வந்து மேலே வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானோ, அப்போ வந்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து தியரி, புக்கில் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும். இப்படி வருவான், மேலே வரும்போது இந்த ஐயை கட் பண்ணோம், கட் பண்ணாமல் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போனால், மேலே வேகமாக இந்த லெவலுக்கே வந்துட்டான் பாருங்க. கட் பண்ணிடுவானோ அப்படின்னு பார்த்தா கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணிச்சு, இந்த லெவலில் வரைக்கும் போகணும். ஆனால் ப்ரைஸு இங்கிருந்தே வந்து கீழே போய் புதுசாக ஒரு லோ வச்சு மேலே வந்துருக்குதான். இது ரொம்ப பக்கத்தில் இருக்கு, வந்துருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல, கீழே போய்ட்டான். மேலே போய் திரும்பவும் இதை வந்து திரும்ப 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 அந்த ரொம்ப நெருக்கத்தில் தான் வர்றான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் நமக்கு இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான். இப்போ என்ன பண்ணான், அன்னைக்கு ஃபுல்லாக தொடர்ந்து கீழே தாங்க போனான். ஃபுல்லாகவே மேலே வரவே இல்லை, ஐடியாவே இல்லை அவனுக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பார்ப்போம், அப்பா காலையிலேயே நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோன்னா நைட்டுக்குள்ளார சரியான ப்ராஃபிட் வந்திருக்கும். பண்ணணுமே, அங்கே தானே இருக்குது விஷயமே. அப்போ உங்களுக்கான வாய்ப்பை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம அதை சட்டை பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட பையே செல்லுன்னு பண்ணி இருக்கிற காசு எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ தொடர்ந்து வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து வந்தானா கூட அதுதான் பண்ணுறான். ஒரு சின்னதாக இப்படி வந்துட்டு அடுத்து கொஞ்சம் பெருசாக அடுத்த தடவை வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே வந்தானா ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். அதே தான் இங்கே நடந்துருக்குது. கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்த தடவை இங்கே லோ பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து நடக்கலை. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு எனர்ஜி கேண்டில் வந்துருக்குது, அங்கேருந்து மேலே வந்தது, ப்ரைஸ் வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு தெரியுதா? எங்கெல்லாம் பையை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, பையே எடுக்கல, ரைட் ஓகே, வாடா மேலே வாடா, நான் பார்த்துறேன்டா ஒன்று ஒரு கை அப்படின்ட்டு இங்கே வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுறீங்க. வந்தோடனே செல் பண்ணுறீங்க, செல் பண்ணோன்னா 50% கீழே போயிட்டு. சரிங்களா? இவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுன்ற. வேற ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. வேறு அந்த இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர்னு எதை பற்றியுமே நீங்கள் வந்து சிந்திக்கவே தேவையில்லை. நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து போட்டுட்டீங்க. இந்த பேரலல் சேனல் பேட்டர்னுடைய பாட்டமுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. தொடர்ந்து கண்டினியூஸாக பீரிஷ்னஸோடு வருது. ஒரு புல்லிஷ்னஸ் க்ளோஸ் வச்சுது. இந்த க்ளோஸ் வச்சதுலேருந்து மேலே போயிட்டான் ப்ரைஸ். ஒரு சின்ன புல்பேக் வந்தால் மேலே நல்லா மறுபடியும் போயிட்டான். ஒரு சின்ன புல்பேக் வந்துகிட்டு இருக்கிறான், இந்த லெவலுக்கு க்ளோஸ் பண்ணி கீழே வந்தான். நமக்கு இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த லெவலில் போய் மேலே கட் பண்ணோம், அப்படி அது ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்து இப்படி வந்துட்டு இதை கட் பண்ணும்போதே மேலே போயிடும். ஸோ தொடர்ந்து நடக்குது. இந்த தொடர்ந்து நடக்கிற இந்த ஒரே விஷயத்த, வெவ்வேறு மாதிரி நடக்கிற இந்த ஒரே விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிடிச்சிக்கணும். எப்படியாச்சும் இந்த லாஜிக்கை மட்டும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது அதிகமான நேரமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை இழந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சின்ன இழப்பு கண்டிப்பாக வந்து வரத்தான் செய்யும். இழப்பே இல்லாமல் ட்ரேட்லாம் பண்ணவே முடியாது. தொடர்ந்து பீரிஷ்னஸோடு வந்தது, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுது. இந்த புல்லிஷ் க்ளோஸில் இதை வந்து கட் பண்ணவே கூடாது, இதை வந்து கட் பண்ணிட்டான். கட் பண்ணோன்னு நல்லா கீழே போயிட்டான். மறுபடியும் ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருக்குது, இந்த லெவல் தான். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, அவன் கடைசி வரைக்கும் கட் பண்ணல. ஆனால் அவனு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கான டைம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டான். 2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளை பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் கடைசி எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மேலே. உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் வந்து அடிக்கடி வந்து இந்த பகுதியில் வந்து சந்திப்போம். நிறைய US 100, US 30 பற்றி பேசுவோம். முடிஞ்சால் பிட்காயினு, கமாடிட்டியில் சில்வரு நிறைய கேட்டுகிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் இல்லாத ஒரே குறை தான். அப்போது தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. ட்ரேடிங்கில் ஒரே விஷயந்தான் நடக்குது.
எல்லா சார்ட்லேயுமே நடக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது. ஒரு மினிமம் 6 மாதத்துக்கு மேலே பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.